வணக்கம். நம்ம உடம்புல ஏற்படுற வலிகளுக்கு உடனடியா நிவாரணம் தர்ற ஒரு பழமையான சித்த மருத்துவ கலை தான் இந்த ஒற்றடம். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த முறைய பத்தி வாங்க நாம இப்ப இன்னும் விரிவா பார்க்கலாம். ஆமாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில திடீர்னு வர்ற இந்த உடல் வலி, வீக்கம், சுளுக்கு மாதிரியான பிரச்சனைகளுக்கு உடனே ஒரு தீர்வு கிடைச்சா எப்படி இருக்கும்? டாக்டர் சதீஷ்குமார் சொல்ற மாதிரி அந்த எளிமையான தீர்வு நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கு. சரி, அப்போ இந்த ஒற்றடம்னா அப்படி என்ன? அது எப்படி வலிய குறைக்குது? முதல்ல அதோட அடிப்படை என்னங்கறத நாம புரிஞ்சுக்கலாம். ஒற்றடம்ங்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு சிகிச்சை முறை தாங்க. இது நம்ம சித்த மருத்துவத்துல பயன்படுத்தப்படுற ஒரு வெளிப்புற சிகிச்சை. அதாவது சூட்டையோ அல்லது குளிர்ச்சியையோ பயன்படுத்தி எங்க வலிக்குதோ அந்த இடத்துல மென்மையா அழுத்தம் கொடுக்கிறது. இதோட முக்கிய நோக்கமே வலியையும் வீக்கத்தையும் குறைக்கிறது தான். சரி, ஒரு சூட்டையோ இல்ல குளிர்ச்சியையும் வைக்கிறதுனால வலி எப்படிங்க குறையும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான அறிவியல் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா, இந்த ஒற்றடம் ஒரு 4 வழிகள்ல வேலை செய்யுது. முதல்ல, சூடு வைக்கும்போது அது அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இதனால பாதிக்கப்பட்ட பகுதிக்கு தேவையான சத்துக்கள் வேகமா போய் சேருது. ரெண்டாவதா, இறுக்கமா இருக்கிற தசைகளை நல்லா தளர்த்த உதவுது. மூணாவதா, மூளைக்கு போற வழி சிக்னல்களை இது கட் பண்ணுது. கடைசியா, குளிர் ஒற்றடம் கொடுக்கும்போது அது வீக்கத்தை நல்லாவே குறைக்குது. இந்த 4 விஷயமும் ஒன்னா சேர்றதால தான் நமக்கு உடனடி நிவாரணம் கிடைக்குது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தொக்கணம், அதாவது சித்த மசாஜ் செஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒற்றடம் கொடுத்தா அதோட பலன் இரட்டிப்பாகும். ஏன்னா மசாஜ் மூலமா ரிலாக்ஸ் ஆன தசைகளுக்கு ஒற்றடம் கொடுக்கறப்போ அது இன்னும் சிறப்பா வேலை செய்யும். இப்ப நாம பார்க்க போறது தான் இதுலயே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். எந்த மாதிரி வலிக்கு சூட ஒட்டடம் கொடுக்கணும், எதுக்கு குளிர் ஒட்டடம் கொடுக்கணும், இதை நாம சரியா தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். சூடு ஒற்றடம் எதுக்கெல்லாம்னா, நீண்ட நாளா இருக்கிற மூட்டு வலி, தசை இறுக்கம், அதாவது கிரானிக் பெயின், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே நேரம் குளிர் ஒற்றடம் எதுக்குன்னா, புதுசா அடிப்பட்ட காயம், வீக்கம், சுளுக்கு, இந்த மாதிரி திடீர்னு வர பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கும். சோ உங்க வலியோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு சரியான ஒற்றடத்தை தேர்ந்தெடுக்கணும். சரி, இத நாம வீட்லயே எப்படி கரெக்டா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனா சில விஷயங்களை நாம கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். சூடு ஒற்றடம் செய்ய போறீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் பேக் இல்லனா சூடு பண்ணின மூலிகை மூட்டையை எடுத்து 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஒற்றடம் கொடுக்கலாம். ஆனா குளிர் ஒற்றடம் செய்யறதா இருந்தா ஐஸ் கட்டிகளை ஒரு துணியில சுத்தி வெறும் 5ல இருந்து 10 நிமிஷம் மட்டும்தான் பயன்படுத்தணும். நேரம் ரொம்ப முக்கியம், அதை கரெக்டா பாத்துக்கோங்க. இதோட நன்மைகளை பத்தி பேசுற அதே நேரத்துல நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய சில பாதுகாப்பு எச்சரிக்கைகளையும் பத்தி பேசிடலாம். இந்த ஒற்றடத்தோட பெரிய பிளஸ் பாயிண்டே என்னன்னா, இது ரொம்ப சிம்பிளான இயற்கையான ஒரு முறை, உடனடி நிவாரணம் கொடுக்கும், பெரிய பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. அதுக்கு மேல இதை நாமளே நம்ம வீட்ல செஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைகள். ரொம்ப அதிகமான சூட்டை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, அது தோட பாதிக்கலாம். அடிபட்டு திறந்த காயம் இருந்தா அது மேல ஒட்டடம் கொடுக்கவே கூடாது. சர்க்கரை நோயாளிகள் இதை செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல எந்த ஒரு சிகிச்சையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மருத்துவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது தான் எப்பவுமே நல்லது. சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஒற்றடத்தை பத்தி நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒற்றடங்கிறது பார்க்கறதுக்கு எளிமையான சிகிச்சையா இருந்தாலும் அது ஒரு சக்தி வாய்ந்த சித்த சிகிச்சை. இதை நீங்க தனியாவோ இல்ல தொக்கணம் மாதிரி மற்ற சிகிச்சைகளோட சேர்த்தோ பயன்படுத்தும் போது வலியிலேருந்து ஒரு அருமையான நிவாரணம் கிடைக்கும். இப்போ இந்த சிம்பிளான சித்த மருத்துவ முறைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன வலிகளுக்கு இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நிவாரணம் தேடிக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.